2024 வந்ததுலயே மொக்க படம் என்ன கேட்டா லப்பர் பந்து தான். இதை சொன்ன உடனே உங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த படம் தனியா வர கிடையாது. 6 படத்தோட வந்து அந்த படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிமா பப்ளிக் ரிவ்யூ கொடுத்துதான் அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விட்டாங்களே. ஏன்னா அந்த படம் பேசிக்காவே நல்ல படம். மகாராஜா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது வெறும் 14 பேரோட நான் அந்த படத்தை பார்த்தேன். அடுத்த 6 நாள் கழிச்சு அதே படத்தை என் பிரதர்ஸோட போய் பார்க்க முடியாது. தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஃபுல்லா இருந்துச்சு மகாராஜா. படத்தோட கண்டென்ட்டும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி, ஸ்கிரிப்டும் சரி, எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஆட்டோமேட்டிக்கா ஹிட் அடிக்கும். நீங்க 1000 கோடி போட்டு எடுத்தாலும் சரி, 500 கோடி போட்டு எடுத்தாலும் சரி, கதையும் ஸ்கிரீன் பிளேவும் பெட்டரா இருந்தா தான் படம் தியேட்டர்ல ஓடும். இல்லன்னு வச்சுக்கீங்களே, இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்களே இந்தியன் 2வும் வேட்டையனும் கங்குவாவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ஆடியன்ஸ் பப்ளிக் ரிவ்யூ கொடுத்ததுதான் படம் ஃபிளாப் அப்படின்னா, அவ்வளவு பெரிய லாரிக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் தொங்குறதுனால தான் படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொன்னது இருக்கு. இது ரொம்ப அநியாயங்க. எனக்கு புரியலையா? நீங்க டைரக்டர் சரி பண்ணியா, நல்ல ஸ்கிரீன் பிளே சூஸ் பண்ணணும், நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கறதுனால தான் படம் ஃபிளாப் அப்படின்னா